ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பழி வாங்கியே ஆகணும். இந்த மல்லியை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் நமக்கு நிம்மதியா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட டைரியை படிச்சுட்டு பாரு என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய வெண்பா படிக்கிற ஸ்கூலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இப்படி தான் வெண்பாவோட அம்மா பேர் இருக்காது டிசியில், அதில் மல்லியோட பேரை சேர்த்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நான் தான் சொன்னன்றத நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பேரை மல்லி நம்முடைய வெண்பாவோட ஸ்கூல் டிசியில் மல்லியோட பேரை சேர்த்திடுறாங்க. சேர்த்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜயை ஸ்கூலுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ராஜேஸ்வரி கூடவே வராங்க. வந்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா டீச்சர்கிட்ட நம்ம விஜய் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, எங்கே சார் உங்களுடைய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. ஆமாம், உங்களுடைய ஒய்ஃப் மல்லி தானே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை அவங்க இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அந்த இடத்துக்கு வராங்க. வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் நீ வெண்பாவோட ஸ்கூல் டிசியில் உன்னுடைய பேரை சேர்க்க சொல்லியிருப்ப. ஆல்ரெடி வீட்டில் தான் ஆதார் கார்டு பேங்க் புக்குன்னெலாம் நீ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வீட்டிலேருந்து பணத்தெல்லாம் எடுத்துனா, இப்போ என்னுடைய மகளோட வாழ்க்கையிலே நுழைஞ்சி அவளோட சைடும் எவிடன்ஸை ஸ்ட்ராங் பண்ணலான்ட்டு டிசியில் உன்னுடைய பேரை சேர்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, சார் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த வேலையை நான் பண்ணல, யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோட நிர்வாகத்தில் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ எழுதி கொடுத்ததுக்கான லெட்ரு என்கிட்ட இருக்குது, நீ பொய் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது. நான் இப்போயுமே சொல்கிறேன், அந்த லெட்ரு நான் எழுதலை, அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா அனுபவிடி மல்லி, எவ்வளோ தைரியம் தான் நீ டைரியில் விஜய் விஜயோட வாயாலே உன்னை பொண்டாட்டின்ற கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பேன். உன்னை போடி நாயே சனினன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற வரையும் நான் அவனை உருவாக்குறேன்னா இல்லையா பாரு. உன் மேலே காதல் இருந்தாலுமே அவங்ககிட்ட அதெல்லாம் வெறுப்பாக மாற்றி ஒரு நாளைக்கு உன்னை வீட்டை விட்டு அவனே விரட்டி அடிக்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. மல்லி, நான் உன் மேலே அறகுற மரியாதையாக வச்சுருந்தேன், ஆனால் நீ அதெல்லாம் எல்லாம் கெடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க. இதுக்கு மேலே நீ எவிடன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுற அது பண்ணுறன்ட்டு ஏதாவது பேர் மாற்றின விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம அன்னபூர்ணியம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் மல்லியோட மல்லி தான் வெண்பாவோட அம்மா, இதுக்கு கோர்ட்லேயே சாட்சி சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இதில் ஸ்கூல் டீஸில் பேர் மாறினா என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்மளுடைய விஜய் கண்டிப்பாக அவருடைய காதலை நம்ம மல்லிக்கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தடுத்து எரிஞ்சிட்ட அப்புறம் மல்லிக்கிட்ட அவருடைய காதலை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கலாம், ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.